இனி நான் அப்பா பத்தி தப்பா பேச மாட்டேன். அப்படியா? எனக்கு தெரியும் புகழ், உனக்கு அப்பாவை கண்டிப்பா பிடிக்கும்னு. இனிமே நான் அப்பாவை திட்டவே மாட்டேமா? சரிடா கண்ணா. அம்மா, என்னப்பா? எனக்கு அப்பா வேணுமா? ஆனா அவரால வர முடியாதே. வந்தாலும் வர வேணாமா? பின்ன எனக்கு புது அப்பா வேணுமா? என்ன சொல்ற புகழ்? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமா. என்ன பேச்சு பேசுற நீ? இப்படி பேச சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லி கொடுக்கல, நானும் தான் கேக்குறேன். புகழ், வயசுக்கு மீறி பேசுற, நீ போய் விளையாடு. போக மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அப்பதான் போவேன். புகழ், நீ அடி வாங்க போற இப்ப. பரவாயில்ல, என்ன அடிமா, ஆனா கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிக்கல, உனக்கு தான். இல்லன்னா நம்மள வேணாம்னு சொல்லிட்டு போன அந்த ஆள இன்னும் நினைச்சிட்டு இருப்பியா? புகழ், நீ அதிகமா பேசிட்டு இருக்க. ஆனா நான் கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏமா அந்த ஆள நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்? அந்த ஆள நினைச்சு வாழ்ந்ததெல்லாம் போதுமா? நீ கல்யாணம் பண்ணிக்கோமா. புகழ், என்ன பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஆளுகிலன்னு பேசிட்டு இருக்க. அவரும் அப்பாடா. எனக்கு அவர் அப்பா இல்ல. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் எனக்கு அப்பா வருவாரு. இங்க பாரு புகழ், நீ அப்பா மேல கோவமா இருக்கேன்னு தான் நீ அவரை பத்தி பேசும்போதெல்லாம் நான் அமைதியா இருந்தேன். அதுக்காக அவரை மரியாதை இல்லாம பேசின வாய உடைச்சிருவேன். என்னைக்கு இருந்தாலும் அவர் தான் உன் அப்பா, புரியுதா? அம்மா, நான் சொல்றது கேளுமா. டேய், நான் சொல்றத நீ கேளு. உனக்கு இத பத்தி பேச வயசும் இல்ல, அனுபவம் இல்ல. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கோ. இதுதான் லாஸ்ட். இன்னொரு முறை இந்த மாதிரி பேசின அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். சுந்தர் ப்ரோ, இங்க வா, உட்கார். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? டீ அது சுந்தர் ப்ரோ, உனக்கு மீனாட்சிக்கு ஏதாவது பிரச்சனையா? ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. உங்களோட கொஞ்சம் பேசணும்டா. என்ன ப்ரோ, பேசணும்னு சொல்லிட்டு சைலண்டா நிக்கிற? சொல்லுடா. ப்ரோ, நீ பேசணும்னு சொல்லிட்டு என்ன சொல்ற? நான் சொல்ல வரல, கேட்க வந்திருக்கேன். எது ப்ரோ? உனக்கும் மீனாட்சிக்கு இடையில நடக்கிற பிரச்சனை என்னன்னு. ப்ரோ, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. இதேதான் மீனாட்சியும் சொல்றா. ஆனா உங்க ரெண்டு பேரோட வார்த்தையிலயும் பொய் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நேத்து வரைக்கும் மீனாட்சி முகத்துல கவலைய நான் பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு அவ கண்ணுல கண்ணீர் வர்றத நான் பார்த்தேன். எப்பவுமே நீ வந்த உடனே வாங்கன்னு ஒரு சிரிச்ச முகத்தோட மீனாட்சி உன்னை ரிசீவ் பண்ணுவா. முன்னாடி மீனாட்சி முகத்துல இருந்த சிரிப்பு இப்ப இல்லடா. அன்னைக்கு நீ சொன்னியே அந்த ஃப்ரெண்டால ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. எதுவா இருந்தாலும் மனைவி கிட்ட உண்மையை சொல்லு. எதையும் அவங்க கிட்ட மறைக்காத. ஏன்னா அவங்க வாழ்க்கையே சரிபாதியா நம்ம கூட பங்கு போட்டிருக்காங்க. கட்டின பொண்டாட்டி அழுதான்னா நமக்கு வாழ்க்கையே இல்ல. மீனாட்சி முகத்துல முன்ன இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல சுந்தர். அவங்க ஏதோ பெரிய சோகத்தை தாங்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? பாரு சுந்தர்,
உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, அவ உன்னை நம்பி வந்த பொண்ணு. அவங்க எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதே மாதிரி நீ எப்படிலாம் இருக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும். ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு வீட்டுல இருக்கிற யார் வேணாலும் காரணமா இருக்கலாம். அந்த பொண்ணு அதை தாங்கிப்பா. ஆனா அவளோட புருஷனே காரணமா இருந்தா அது அவளால தாங்கிக்கவே முடியாதுடா. என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அதை தாங்கிக்க தோல் சாயறது உன்கிட்ட தான். ஆனா பிரச்சனையே உன்கிட்ட இருந்தா அவங்க எங்கடா போவாங்க? புரிஞ்சுக்கடா சுந்தர். நான் தான் என் சக்தியை இழந்துட்டு தனியா நிக்கிறேன். என்ன மாதிரி நீயும் தனியால் ஆடாத, புரிஞ்சுக்கோ. ப்ரோ, மீனாட்சி, மீனாட்சி உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ இப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. அப்படியா? அப்போ எனக்கும் நீங்க இப்படி இருக்கிறதா பிரச்சனை. மீனாட்சி, நீ இப்படி இருக்கிறதுனால தானே நான் அப்படி இருக்கேன். அதேதான் நானும் சொல்றேன். நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் நானும் இப்படி இருக்கேன். தாயே, என்னால முடியல. நீ ஏன் இப்ப கோவமா இருக்கன்னு சொல்றியா? நான் ஒண்ணு கோவமா இல்ல, அமைதியா இருக்கேன். அதான் ஏன்? ஏன் நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? இனிமே இப்படி உம்முனே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மீனாட்சி, நீ மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மீனாட்சி, உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னாதான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ், என்னன்னு சொல்லு. ஐயோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆளை விடுங்க சாமி. அப்படின்னா நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அப்படியா? நல்ல கண்டுபிடிப்பா இருக்கே. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்குள்ளயா? நான் என்ன பண்ண? இதுக்கு மேல வளவலன்னு பேசாம தூங்குங்க. காலையில உங்க எல்லாருக்கும் வேலை செய்யறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் தூங்கணும், அதே மாதிரி உங்களுக்கும் பல வேலை இருக்கும். நீங்களும் படுத்து தூங்குங்க. நான் தான் என் சக்தியை இழந்துட்டு தனியா நிக்கிறேன். என்ன மாதிரி நீயும் தனியால் ஆடாத. மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சக்தி வந்துட்டாங்களா? சக்தி மேடம் ஷார்ப்பா 10 மணிக்கே வந்துட்டாங்க. ஓகே. ஓகே. குட் மார்னிங். சக்தி,
சார் வாங்க சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சாரி, உங்க ஒர்க் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கொஞ்சம் வெளியில வரீங்களா? எஸ் சார். யா. Excuse me guys. Yes sir. For your kind information. நான் ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங்காக நான் அவசரமா சென்னை போக வேண்டியிருக்கு. நான் வர்றதுக்கு 4 to 5 days ஆகும். சார், நாளைக்கு உங்களுக்கு பிர்லான் ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ணலனா எப்படி? இன்ஃபேக்ட் யூ ஆர் தி டிசிஷன் மேக்கர். அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து 4-5 போர்ட் மீட்டிங் வேற இருக்கு. நீங்க இல்லாம இதெல்லாம் எப்படி சார் முடியும்? மகி, உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டதே அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லதான். நான் இல்லாத இந்த நேரத்துல ஏன் இனிமே நான் இல்லாத எல்லா நேரத்திலையும் ஆபீஸ்ல ஏன் சார்பா முடிவெடுக்கிற உரிமைய நான் சக்தி கொடுக்கறேன். சக்தி, நான் வர வரைக்கும் இந்த ஆபீஸ் உங்களது. உங்களுக்கு இங்க எல்லா முடிவும் எடுக்கிற உரிமை இருக்கு. சோ நல்லபடியா பாத்துக்கோங்க. ஓகே? ஓகே சார். யா. தேங்க்யூ சார். சக்தி, இந்த ஆபீஸ் உன்னோடது. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆல் தி பெஸ்ட். என்னைக்கு இருந்தாலும் அவர்தான் உன் அப்பா, புரியுதா? புகழ், புகழ். என்ன புகழ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மாதான். ஆமா, நீ உங்க அம்மா கிட்ட பேசுனியா? எதை பத்திடா? என்னடா புகழ் இப்படி கேக்குற? உங்க அம்மாவும் மில்கி மேனும் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி. இல்லடா, அம்மா ஒத்துக்கல. எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? எங்க அம்மாவும் முதல்ல இப்படிதான் ஒத்துக்கல. நான் அடம் பிடிச்சுதான் உங்க 2 பேரையும் ஒத்துக்க வச்சேன். அப்புறம் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க, அப்புறம் பேசினாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீயும் அதே மாதிரி உங்க அம்மாவையும் மில்கி மேனையும் சந்திக்க வை. அப்புறம் அவங்களுக்கே புடிச்சு போயிடும்டா. அப்படியா சொல்ற? ஆமா புகழ், முதல்ல அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. ஓகே, இந்த ஃபைலை சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. குட் மார்னிங் சார். யா, குட் மார்னிங். சார், நான் டெல்லியில இருந்து பேசுறேன். எஸ் ப்ளீஸ். சார், உங்க கம்பெனி அப்ளை பண்ணியிருந்த டெண்டர் விஷயமா எங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார். ஓ மை குட்னஸ். சோ நீங்க இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண 2 days டெல்லி வர வேண்டியதா இருக்கும் சார். அதுக்கு நீங்க இன்னைக்கே கிளம்பணும் சார். யா, ஷூர் ஷூர் ஷூர். தேங்க்யூ சார். மத்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மீட்டிங்ல சொல்லிடுவாங்க. இன் கேஸ் எனி டவுட் ப்ளீஸ் கால் மீ த சேம் நம்பர் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஹேவ் a nice day. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவரிபாடி. எஸ் சார். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். ரன்பீர், சுந்தர கூப்பிட. ஓகே பாஸ். என்ன சார் குட் நியூஸ்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். வா சுந்தர். என்ன குட் நியூஸ் பாஸ்? இரு சொல்றேன். டெல்லி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கம்பெனி கொடுத்த டெண்டர் அப்ரூவல் ஆயிருக்கு. சோ டெல்லிக்கு மீட்டிங் வர சொல்லிருக்காங்க. நமக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது. ஏன் பாஸ், அதான் அப்ரூவல் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் பாஸ் திரும்ப மீட்டிங் வைக்கிறாங்க? அது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா அதையும் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோமான்னு பாத்துக்கிட்டு தான்
அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. பாஸ் அத போன்லயே சொல்லிருக்கலாம்ல. சைன் எப்படி ஸ்கேன் பண்ணி அனுப்பலாமா? பாஸ் நல்ல யோசனையா இருக்கே பாஸ். பாஸ் விஞ்ஞானம் பிரமிக்க வைக்குது பாஸ். விஞ்ஞானம் பிரமிக்க வைக்கல, நீதான் பிரமிக்க வைக்கிற. ஒழுங்கா டெல்லிக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு என் கேபினுக்கு வா. பாஸ் இது எத்தனை நாளைக்கு ஏற்பாடு பண்ணணும் பாஸ்? 2 டேஸ்க்கு. பாஸ் ஒரு சின்ன டவுட் பாஸ். என்ன? இல்ல மீட்டிங் எல்லாம் ஓகே, அது எதுக்கு பாஸ் கல்யாணம் மாதிரி 2 டேஸ்க்கு? போனமா 1/2 மணி நேரத்துல கையெழுத்த போட்டு மீட்டிங்க முடிச்சோம்னே உடனே பிளைட்ட பிடிச்சு வந்துட வேண்டியதானே? இது ப்ராஜெக்ட், கத்திரிக்காய் வியாபாரம் கிடையாது. சொன்னது செய். ஓகே பாஸ், நீங்க டெல்லிக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் பாஸ். சரி, எல்லாம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. ரன்பீர், என் கேபினுக்கு வா. வர தம்பி பாஸ். சுந்தர், நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கூப்பிடவே இல்ல. ஐஷு, பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி தான், பொறுமையாரு, வெற்றி உனக்கு தான். ஹலோ, இன்டர்வியூக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யாவை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். ஐஸ்வர்யா, உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. Excuse me, sir. Yes, come in. Take your seat. Thank you, sir. Sir, இந்தாங்க சார். வெரி குட், நல்லா ஆன்சர் பண்ணி. உங்களுக்கு வேலை கன்ஃபார்மா இருக்கு. ஓகே சார். வெரி பிரில்லியன்ட். Thank you so much. ஆல் தி பெஸ்ட். Thank you. இந்தாங்க. Thank you, sir. Okay. ஹேய் ஐஸ்வர்யா, என்னாச்சு? என்னாச்சா? வேலை கிடைச்சிருச்சு. சூப்பர், கங்க்ராட்ஸ். Thank you. சரி, வா போலாம். சரி, கிளம்பலாமா? எல்லாம் உங்களால தான் சுந்தர், நீங்க இல்லனா எதுவுமே இல்ல. ஹேய், இதுல நான் என்ன பண்ண? நீ தானே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண. உன் டேலண்ட்டுக்காக தான் வேலை கொடுத்திருக்காங்க. இதுல நான் ஒண்ணும் பண்ணல. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் இருக்கணும் சுந்தர். அப்பதான் அவளால எதையுமே செய்ய முடியும். ஒண்ணு அப்பா அம்மா, இல்ல கூட பிறந்தவங்க, இல்ல கட்டினவன், நண்பன், இப்படி யாராச்சும் சப்போர்ட் பண்ணா நிச்சயம் எல்லா பெண்களும் சாதிப்பாங்க. ஆனா இவங்க யாருமே பெண்கள் சாதிக்கிறத விரும்புறது இல்ல. அப்படியே அடிப்படையில வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், குழந்தை பெத்துக்கிற மிஷினா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆண் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுனா உடனே அந்த பொண்ண தப்பா பாக்குறாங்க. இவ்ளோ ஏன், என் புருஷன் சரியா இருந்தா நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட போறேன்? இந்த மாதிரி பல பெண்கள் அவங்க மனசுக்குள்ளேயே வேதனையை வச்சுட்டு புழுங்குறாங்க. நானாவது எதிர்த்து வெளியில வந்துட்டேன். ஆனா பல பெண்கள் என்ன செய்யறதுனே தெரியாம ஆண்களோட அடிமைத்தனத்துக்கும் உதைக்கும் அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாத்த முடியாது. இதுல சில விஷயங்கள் இருக்கு சுந்தர். மா, போதும், எதுக்கு இவ்வளவு பெரிய லெக்சர்? இது லெக்சர் இல்ல சுந்தர்,
பெண்களோட வலி. ஆண்களுக்கும் வலி இருக்குமா, அதை நாங்க வெளிக்காட்டிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். இங்க பார், இந்த டாபிக்கை இதோட நிறுத்திக்குவோம். ம்? சரி. சரி, வேலை கிடைச்சதுல ட்ரீட் எப்ப கொடுக்க போற? உங்களுக்கு இல்லாமையா? ஈவினிங் 4 மணிக்கு மவுண்ட் ரோட் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றோம், ட்ரீட் குடுக்கறேன். சரி, வா போலாம். அம்மாஜி, நான் கிளம்புறேன். எங்கப்பா கிளம்பிட்ட? அம்மாஜி, ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங், அதான் நான் சென்னைக்கு போறேன். என்னப்பா இது, இன்னும் 2 நாள் ஹோலி பண்டிகை வருதுல்ல, வீட்ல வேற பூஜை இருக்கு, இப்ப போய் சென்னைக்கு போறேன்னு சொல்ற? பண்டிகை முடிஞ்சதும் எங்க வேணாலும் போ, அது வரைக்கும் வீட்ல தான் இருக்கணும். அம்மாஜி, முக்கியமான மீட்டிங்னு சொல்றேன், போக வேணாம்னு சொல்றீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் நினைச்ச விஷயத்த முடிக்கிற வரைக்கும் ஓயாம வேலை செய்வேன். அதை தெரிஞ்சு இப்படி கேக்குறீங்க, எப்படி அம்மாஜி? அப்போ பண்டிகை? அம்மாஜி, பண்டிகைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, நான் அதுக்குள்ள வந்துருவேன். இது பாரு, கண்டிப்பா வந்துடணும். ஷோர் அம்மாஜி. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜீத்தே ரோ பேட்டா. சாரதி, லட்சுமி. ஆஹா, நம்ம டெல்லிக்கு வர்றத புகழ்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவானே, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்.